அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக நெருப்பை விட்டு மக்களை எச்சரித்தார்கள். அந்த நரக நெருப்பினுடைய தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குண்டான அமல்களையும் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். இன்று நாம் என்ன விளங்கி இருக்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கருணையாளன், மிகப்பெரிய மன்னிக்கக்கூடியவன், மன்னித்து விடுவான் என்பதாக. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய கருணையாளன், மன்னிப்பான். அதே சமயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஹிஜ்ரிலே குறிப்பிடுகின்றான், வநப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம் வ அன்ன அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். நபியே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அறிவித்து விடுங்கள், நான் மிகப்பெரிய கருணையாளன், நிகரற்ற அன்புடையவன். அதே சமயத்தில் இதையும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், என்னுடைய தண்டனை மிக கொடிய தண்டனை என்பதாக. ஒவ்வொரு சமயத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்கே ரஹ்மான் ரஹீம் என்று தன்னை பற்றி குறிப்பிடுகின்றானோ அதே இடத்திலே அல்லாஹு தஆலா அவனை பற்றி ஷதீதுல் இகாப், கடுமையான தண்டனை உடையவன், அசீசுன் துன்திகாம், மிகைத்தவன், பழிவாங்கக்கூடியவன், அதாபுன் அலீம், கடுமையான வேதனை அவனிடத்தில் இருக்கிறது என்பதையும் நமக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான்.